ஹலோ எவ்ரிவன். ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் சில வார்த்தைகள் என்னை பாதிச்சிச்சுனே சொல்லலாம். ஸோ அந்த வார்த்தைகள் என்னன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. நான் என்னோட கருத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்ட்னர் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். என் பேச்சு கேட்கலையா செட் ஆகாது. ஏன்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. பார்ட்னரை ஹர்ட் பண்ணாத லவ் பண்ணுவாங்க. பார்ட்னரை நீங்க ஹர்ட் பண்ணணும் மென்டலி. புரியுதா உங்களுக்கு? ஹர்ட் பண்ணணும் மென்டலி நீங்க அள வைக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க ஃபிசிக்கலி அடிக்கலாம். நாட் இன் டாக்ஸிக் வே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்ல. நீங்க இப்போ மென்டலி ஹர்ட் பண்ணாம உங்க பார்ட்னரை வச்சுக்கிட்டீங்கன்னா பார்ட்னர் லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொல்றேன், என்னோட கருத்து, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம். எப்போதும் ஒரு நபருக்கு தேவையான அந்த 2 விஷயங்களை நீங்கள் கொடுக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக டார்ச்சர் பண்ணணும், ஃபிசிக்கல் ஹார்ம் பண்ணணும், நாட் டு த டாக்ஸிக் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, கூடல் கூடல்ல தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது தப்பே இல்லை. பட் நீங்க வாலண்டியரா சைக்கலாஜிக்கலா நம்ம ஒருத்தர் ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ல தான் முடியும். உங்க எல்லாருக்கும் மைனா படம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்துக்கிட்டீங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க? இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம யாருக்குமே பிடிக்காது. பட் எப்படி அந்த லைஃப் பார்ட்னருக்கு பிடிக்கும்? ஸோ இதுதான் என்னோட கருத்து. நீங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.